வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போறது ஒரு மொபைலோ லேப்டாப்போ இல்ல, அதுக்கும் மேல நாம ரிவ்யூ பண்ண போறது ஒரு முழு நாகரிகத்தை. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். குமரிக்கண்டம் வெர்ஷன் 1.0. அதோட ஸ்பெக்ஸ் என்ன, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, கடைசியில ஏன் இந்த சிஸ்டம் மொத்தமா கிராஷ் ஆச்சு, எல்லாத்தையும் டெக்னிக்கலா அலச போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு முழு நாகரிகத்தோட சோர்ஸ் கோட், அதோட அறிவு, மொழி, அதோட மொத்த அடையாளத்தையும் டிலீட் பண்ண முடியுமா? அப்படி சிஸ்டத்தை ஃபார்மேட் பண்ற மாதிரி ஒரு கல்ச்சரை ஃபார்மேட் பண்ண முடியுமா? என்ன சொல்றீங்க? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் அச்சாணி. சரி, முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். நாம குமரிக்கண்டத்தை ஏதோ தொலைஞ்சு போன ஒரு கண்டமா மட்டும் பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா இத மனுஷங்க உருவாக்குன முதல் மெகா ப்ராஜெக்டா பார்க்கலாம். சொல்லப்போனா நாம இப்போ பூட் பண்ண போறது சிவிலைசேஷன் வெர்ஷன் 1.0. ஆமாங்க, இது வெறும் மண் இல்ல, இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மனுஷங்க வாழறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்ட ஒரு முழுமையான ஓஎஸ். லாங்குவேஜ், ஆர்ட்ஸ், ஃபிலாசபி எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ். இந்த ரிவ்யூல இதோட ஸ்பெக்ஸ் என்ன, இதுல என்னென்ன கில்லர் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, அப்புறம் கடைசியா இந்த சிஸ்டத்தையே காலி பண்ண அந்த ஒரு பெரிய பக் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு டெக் ரிவ்யூ எடுத்தாலும் முதல்ல நாம பாக்குறது அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான், சரிதானே? வாங்க குமரிக்கண்டத்தோட அந்த அன்அஃபிஷியல் டேட்டா ஷீட்டை பார்ப்போம். இதுல இருக்கிற நம்பர்ஸ் உங்களை கண்டிப்பா அசர வைக்கும். ஜஸ்ட் இந்த நம்பரை பாருங்க, 20,000 வருஷம். என்னது? ஆமா, 20,000 இயர்ஸ் வருஷம். இதுதான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அப் டைம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு டெக்னாலஜியாலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு லைஃப் ஸ்பேன். சும்மா மிரட்டகா இல்ல? இந்த டேட்டா ஷீட்டை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச புராணங்கள்ல இருந்து எடுத்த ஸ்பெக்ஸ். லைஃப் ஸ்பேன் 20,000 வருஷத்துக்கும் மேல. ஏரியா கணிக்கவே முடியாத அளவுக்கு விஷாலமானது. யூசர்ஸ் பூமியோட முதல் சிவிலைசேஷன். இந்த டேட்டாவே போதும் இது எவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம்னு புரிஞ்சுக்க. இந்த மாதிரி ஒரு லெகசி சப்போர்ட் வேற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சரி, ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா வெறும் நம்பர்ஸ் மட்டும் ஒரு சிஸ்டத்தை சூப்பரா ஆக்கிடாது இல்லையா? அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த குமரிக்கண்டம் ஓஎஸோட கில்லர் ஃபீச்சர்ஸ் என்னவா இருந்துச்சு, எது அப்போவே தனிச்சு காமிச்சது? வாங்க அதையும் பாத்திரலாம். ஃபீச்சர் நம்பர் 1, இதுதான் இந்த ஓஎஸோட ஆணி வேறுனே சொல்லலாம். இதோட கோர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? வேற எதுவும் இல்ல, நம்ம தமிழ் மொழி தான். இது சும்மா பேசுறதுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த முழு சிவிலைசேஷனையும் ரன் பண்ணன கோட் இதேதான். இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. தமிழ் தான் இந்த சிவிலைசேஷனோட ஃபவுண்டேஷன். அதனாலதான் இத மொழிகளுக்கெல்லாம் தாய்னு சொல்றாங்க. ஒருவேளை இது மத்த எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு யூனிவர்சல் ஏபிஐ மாதிரி செயல்பட்டிருக்குமோ? நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. அடுத்ததா ஃபீச்சர் நம்பர் 2. இந்த ஓஎஸ் ஒரே வெர்ஷன்ல ஸ்டக் ஆகி நிக்கல. இதுக்கு தொடர்ச்சியா அப்டேட்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது 3 பெரிய சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ். அதைத்தான் நாம இன்னைக்கு முச்சங்கங்கள்னு சொல்றோம். இதோட வெர்ஷன் ஹிஸ்டரிய பாருங்க, எவ்ளோ தெளிவா இருக்குன்னு. முதற்சங்கம் அதாவது V1.0 பேஸ் மாடல்ல செட் பண்ணுச்சு. இடைச்சங்கம் V2.0 யூசர் இன்டர்ஃபேஸை இன்னும் மெருகேத்துச்சு. கடைச்சங்கம் V3.0 இதுதான் ஃபைனல் ஸ்டேபிள் ரிலீஸ். பர்ஃபார்மன்ஸ் உச்சத்துல இருந்துச்சு. என்ன ஒரு பெர்ஃபெக்டான டெவலப்மெண்ட் சைக்கிள். ஆனா எவ்ளோ பெரிய சிஸ்டமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கத்தானே செய்யும். எல்லா டெக்னாலஜிக்கும் ஒரு முடிவு இருக்கு. இப்போ இந்த ரிவ்யூவோட கொஞ்சம் டார்க் சைடுக்கு போகலாம். வாங்க இதோட கிராஷ் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணலாம். ஐயையோ, வந்துருச்சு அந்த பயங்கரமான எரர் மெசேஜ். இங்கிருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சது. ஒரு டோட்டல் சிஸ்டம் மெல்ட் டவுன். இதுதான் முடிவோட ஆரம்பம். அப்படி என்னதான் ஆச்சு? அது ஒரு ஃபேட்டல் எரர், ஒரு பெரிய பக். புராணங்கள் சொல்றபடி கடல் மட்டம் உயர்ந்ததுன்னு ஒரு மேசிவ் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் தான் காரணமாம். இந்த ஒரு பிரச்சனை மொத்த ஓஎஸையும் ரெக்கவர் பண்ணவே முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ணி சிஸ்டமை முழுசா கிராஷ் பண்ணிடுச்சு. இந்த அழிவோட டைம்லைன் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ் இனிஷியல் டேட்டா கரப்ஷன் ஆரம்பிக்குது. செகண்ட் வேவ் முக்கியமான கோர் சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகுது. ஃபைனல் வேவ் மொத்த ஓஎஸ்மே சர்வர்ல இருந்து வைப் அவுட் செய்யப்படுது. அவ்வளோதான், கேம் ஓவர். இவ்ளோ பெரிய ஒரு வரலாற்றை பார்த்தாச்சு. அப்போ நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்த குமரிக்கண்டம் 1.0 நாம ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ப்ராடக்டா, இல்ல இது ஒரு வார்னிங் ஸ்டோரியா? வாங்க அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். இந்த குமரிக்கண்டம் உண்மையிலே இருந்ததா, இல்ல இது வெறும் வேப்பர்வேர் தானா? அதாவது அறிவிப்போட நின்னு போன ஒரு ப்ராடக்டா,
ஒரு பக்கம் நம்ம கிட்ட ஒரு கோல்டன் ஏஜ் பத்தின புராண கதைகள் இருக்கு, இன்னொரு பக்கம் சயின்ஸ் இதுக்கு உறுதியான ஆதாரம் கேக்குது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, கடலுக்கடியில நிலப்பரப்பு மூழ்கிறது சாத்தியம்னு சயின்ஸே ஏத்துக்குது. அதனால இதோட கான்செப்ட் முற்றிலும் நம்ப முடியாதது ஒண்ணுமில்ல. என்னோட கருத்து என்னன்னா, ஓகே, அதோட ஹார்ட்வேர், அதாவது அந்த நிலம் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அதோட சாஃப்ட்வேர், அதோட சோர்ஸ் கோட், ஒருவேளை அது தமிழ் கலாச்சாரம், மொழி, இலக்கியம்ங்கிற பேர்ல ஒரு கிளவுட் பேக்கப் மாதிரி இன்னிக்கும் நம்ம கிட்ட பத்திரமா இருக்குமோ? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாபெரும் சிஸ்டத்தோட கிராஷ் ரிப்போர்ட்லேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? எவ்வளோ பிரம்மாண்டமா நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கினாலும் அது ஒரு நாள் அழிஞ்சிடுங்கிறதுக்கான ஒரு வார்னிங்கா இதை பாக்குறீங்களா? இல்ல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சும் மக்கள் பேசுற மாதிரி ஒரு லெஜெண்டரி சிஸ்டத்தை உருவாக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?